33வது பட்டமளிப்பு விழா நெல்லை மனோன்மணி சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் நடந்திருக்கு சார். தமிழக ஆளுநர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டம் பெற்றவர்களுக்கு அந்த பதக்கங்களை வழங்கி இருக்கிறார். அதாவது முதல் பாடலாக வந்தே மாதரம், இரண்டாவது ஜனகணமன, மூன்றாவது மாநில மொழியில் எந்த பாடல் பாடப்படுகிறதோ அதை பாடணுங்கிறது இப்ப சமீபத்தில் மத்திய அரசு வெளியிட்ட அந்த கைட்லைன்ஸ்ல வருது. அதன்படி இங்கு பாடப்பெற்றதுனாலேயே பல்வேறு ஈவன் தாவேக்கா கட்சியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய அமைச்சர், அந்த தொகுதியினுடைய அமைச்சர் போகல, எம்எல்ஏ கலந்துக்கல, எதிர்கட்சிகள்லாம் இதை வன்மையா கண்டிச்சு இப்போ குரல் எழுப்பிட்டு இருக்காங்க. செய்தி எப்படி சார் பாக்குறீங்க? அதாவது நிகழ்ச்சிக்கு முன்னாலேயே ஆளுநர் அலுவலக குறிப்பு அங்க போயாச்சு. அதன்படிதான் ஏற்பாடு ஆகிறது. அப்ப ஏற்பாடு ஆகிறதுங்கும் போது எதிர்ப்பு வரவில்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். ஏற்பாடு ஆகிறதுங்கும் போது எதிர்ப்பு வரவில்லை. ஆனால் செய்தி வெளியே வருகிறது. செய்தி வெளியே வந்ததுனால ஐயோ ஆளுநர் வர்றாரே, ஆளுநருக்கு ஏதாவது எதிர்ப்பு வந்துருமோ. ஏன்னா இந்த ஆர்.என். ரவிக்கு இந்த போற வழியில எதிர்ப்புலாம் கொடுத்தாங்க. கருப்பு கொடி காட்டுறது, பலத்த பாதுகாப்பு. இவர் என்ன இந்த நாட்டின் மன்னர் ஆணை இன்னைக்கு ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு சார். அது அரசாங்கம் கொடுக்குற பாதுகாப்பு. திமுக மாதிரி ஆளுநரை இவங்க அம்போன்னு விட முடியாது. திமுக ஆளுநர் எதிர்ப்பு அரசியல் பண்ணதை இவங்க பண்ணல. பலத்த பாதுகாப்பு. அங்க போறாங்க. சர்ச்சை வந்ததன் காரணமாக பலர் அங்க போகல. புறக்கணித்ததுனால போகலை என்று நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் போகல. விஸ்வநாதன் ஏன் போகல? ரெண்டு காரணம் தான். விஸ்வநாதன் காங்கிரஸ்காரர். நீங்க எந்த கூட்டணியில இருந்தாலும், தாவேக்கா கூட்டணியில இருந்தாலும், நீங்க கவர்னர் எதிர்த்து அரசியல் பண்ண வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்கிறது. அதாவது ஒரு தேசியத்துல இருக்கிற காங்கிரஸ் எப்படி சுருங்கி போய் மாநிலத்துக்கு வந்து எப்படி சுருங்கி போய் ஜிகாத்திகள் கையில கிடைச்சிருக்குங்கிறத நீங்க பார்த்துருக்கலாம். ஆகையினால அந்த இடத்துக்கு நீ போக வேண்டாம் என்று நேற்று, அதாவது இந்த இடத்துல கல்வித்துறை, உயர்கல்வித்துறை அமைச்சராக காங்கிரசுக்கு தாவேக்கா கொடுத்ததே தப்பு என்பதே என்னுடைய கருத்து. சரி, அது ஏதோ கூட்டணி அவங்க கேட்டு வாங்கிட்டாங்க. கேட்டு வாங்கினதுக்கு காரணமே அதுக்கு பின்னாலேயே இந்த கவர்னரோட லடாயில இதுதான் சரியா இருக்கும்னு நினைச்சிருக்கலாம், அவங்க யோசிச்சிருக்கலாம். ஆகையினால விஸ்வநாதனுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வந்தது? அவர் முடிவு பண்ணாரா, கட்சி முடிவு பண்ணதா, வேற யாராவது சொன்னாங்களா? இது வெறும் அவர் முடிவு செய்த ஒரு விஷயமாக நான் பார்க்கல. ரெண்டாவது, அவருக்கு கோபம் இருக்கு. என்ன கோபம் இருக்கு? அவர் ஒரு நிகழ்ச்சியில சின்ன குழந்தைகள் காலை பிடிச்சு நல்ல அதை பார்க்கும்போது ஒரு பேரண்டல் இது மாதிரி தான் தோன்றுகிறது. நான் அவரை குற்றஞ்சாட்டணுங்கிற எண்ணம் எனக்கு இல்லை. ஆனால் அந்த செயலை அவர் தவிர்த்திருக்கலாமானா தவிர்த்திருக்கலாம். ஆகையினால் குற்றச்சாட்டு வைத்தவர்கள் யாருங்கிறது நமக்கு தெரியும். அப்போ குற்றச்சாட்டு அதிலேருந்து தன்னை திசை திருப்புவதற்கும் யார் குற்றச்சாட்டு வைத்தார்கள்? திமுக காரர்கள் தான் குற்றச்சாட்டு வைத்தார்கள். அந்த திமுக காரர்களை எப்படி திசை திருப்ப முடியும்? ஆளுநர் எதிர்ப்பு அரசியல் பண்ணால்தான் திசை திருப்பு. இவ்வளவுதாங்க. இதுவும் அரசியலுங்க. இதுல கொள்கையும் இல்லை, புண்ணாக்கும் இல்லைங்க. மக்கள் ஏதோ பெரிய கொள்கைக்காக நிறைய பேர் போராடி கொண்டிருக்க மாதிரி ஏமாறுகிறார்கள். மீண்டும் இது ஒரு அடையாள அரசியல். விஸ்வநாதன் என்ற அமைச்சர் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக இந்த அடையாள அரசியலை செய்திருக்கிறார். அவர் செய்ததன் விளைவு என்னாச்சுன்னா எல்லாரும் ஆஹா ஆஹா ஆகான்னு பேசுறாங்க. ஆனால் இன்ஸ்ட்ரக்ஷன் போய் இன்ஸ்ட்ரக்ஷன் கடைக்கு பிடிக்கப்பட்டு அதன்படிதான் நடந்திருக்கு. அப்புறம் 700க்கு மேற்பட்ட மாணவர்களுக்கு அவர் பதவி பிரமாணம் செய்து வைத்திருக்கிறார். முடிஞ்சு வச்ச இஷ்யூ. அப்ப அதுக்கு முன்னாலேயே நீங்க பண்ணியிருக்கணும். அதுக்கு முன்னாலேயே உங்க அறிவிப்பை சொல்லியிருக்கணும். நாங்கள் வரமாட்டோம், நாங்கள் பண்ண மாட்டோம், நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படிலாம் சொல்லலையே. அப்போ நீங்கள் பாதுகாப்பு கொடுத்து தானே கவர்னரையே கூப்பிட்டு போனீங்க. அதனால இது நடந்து முடிந்த ஒரு விஷயத்தை தேவையில்லாமல் பிரச்சனையாக்கி இருக்கிறார்கள் அப்படின்னு தான் பார்க்குறேன்.
இனிமே எப்படி இது வரும் நமக்கு தெரியாது. ஆகவே தாவேக அரசுக்கு என்னுடைய கோரிக்கை, இந்த துறையில காங்கிரஸ் இருக்கணுமா என்பது தாவேக யோசிக்க வேண்டும்.